நாமக்கல் மாவட்டம் சமயசங்கிலி பகுதியில் உள்ள காவிரி ஆற்றிலிருந்து சட்டவிரோதமாக 3 அதிக திறன் கொண்ட மின்மோட்டார் மூலம் சாய ஆலைகளுக்கு தண்ணீர் திருட்டு நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் தங்கமணி மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கரும்பு காட்டிற்குள் மறைந்திருந்த மர்ம நபர்கள் கல்லெறிந்து தாக்குதல் நடத்தியதில் தோள் பகுதியில் உள்காயமடைந்த செய்தியாளர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் நிலை ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். நாமக்கல், ஈரோடு பகுதிகளில் இந்த சாயப்பட்டறை தொடர்ந்து முறைகேடாக நடைபெறுவதாக பல இடங்கள்ல தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணமாக இருக்கின்றது. அப்படித்தான் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்து இருக்கக்கூடிய சமயசங்கிலி, களியனூர் ஆகிய பகுதிகளில் சாயப்பட்டறை தொடர்ந்து இயங்கி வருவதாகவும், இந்த சாயப்பட்டறைக்கெல்லாம் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு காவிரி, அந்த ஆற்றிலிருந்து தான் அந்த தண்ணீரை அவர்கள் எடுத்து, அதாவது பள்ளிப்பாளையம் காவிரி என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த காவிரி ஆறு பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு அது பள்ளிப்பாளையம் காவிரி. அந்த ஆற்றிலிருந்து தண்ணீரை முறைகேடாக எடுத்து அரசுக்கு தெரியாமல் அந்த சாயப்பட்டறையை சார்ந்த நிறுவனங்கள் பயன்படுத்தி வரக்கூடிய தகவல் நியூஸ் தமிழுக்கு தெரிய வந்தது. எனவே அந்த பகுதியை சார்ந்த, நாமக்கல் பகுதியை சார்ந்த நம்முடைய செய்தியாளர் அந்த பகுதிக்கு சென்று செய்தி சேகரிப்பதற்காக சென்று தன்னுடைய கேமராவை கொண்டு சென்று யாரெல்லாம் திருட்டுத்தனமாக இப்படி தண்ணீரை எடுத்து தங்களுடைய சாயப்பட்டறைக்கு பயன்படுத்துகிறார்களோ, அதே போல சாயப்பட்டறையிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த கழிவு நீரை சுத்திகரிக்காமல் அப்படியே அந்த ஓடக்கூடிய தண்ணீரில் கலந்து விடுவது, இது போன்ற முறைகேடான சமூக விரோத செயல்களை எல்லாம் நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. அந்த கழிவு நீரை அப்படியே, இந்த சாய கழிவு நீரை அப்படியே வெளியிடக்கூடிய காரணத்தால் நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் குடிநீருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கின்றது. சுற்றுவட்டார பகுதி மக்களுடைய அந்த சுற்றுச்சூழல் என்பதும் மிகப்பெரிய ஒரு மாசு ஏற்படக்கூடிய விஷயமாகவும் அது இருக்கின்றது. இந்த விஷயத்தை எல்லாம் சுட்டி காண்பிப்பதற்காக நம்முடைய ஈரோடு செய்தியாளர் தங்கமணி செய்தி சேகரிக்க அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார். அப்படி அவருக்கு தன்னுடைய கேமரா மூலமாக வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த போதே அருகில் இருக்கக்கூடிய கரும்பு காடுகளில் ஒளிந்து கொண்டு அந்த நிறுவனங்களை சார்ந்த நபர்கள், அந்த முதலாளிகள் ஏவி விட்டதன் பெயரில் கண்மூடித்தனமாக அவரை தாக்கியிருக்கிறார்கள். கல்லெறி சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இதனால் கேமரா சேதமானது மட்டுமில்லாமல் செய்தி எடுக்க சென்ற நம்முடைய செய்தியாளர் தங்கமணியினுடைய தோள்பட்டையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர்கள் ஒரு களத்திற்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தகவலை விசாரித்து அங்கு உண்மையிலேயே ஏதாவது தவறு நடைபெறும் என்று சொன்னால் அதை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது, உரிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதுதான் நோக்கம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் இது போன்று முறைகேடான செயல்களில் ஈடுபடுவது மட்டுமில்லாமல் செய்தியாளரையே தாக்க துணிவது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது. அப்படி அந்த செய்தியாளருடைய தோள்பட்டை என்பது கடுமையாக தற்போது பாதிக்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு சென்று அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். அதே போல இந்த பகுதியை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் இருப்பதாக அந்த செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். நம்முடைய ஈரோடு செய்தியாளர், நியூஸ் தமிழ்ல பணியாற்றக்கூடிய செய்தியாளர் தங்கமணி அந்த பகுதியிலே தொடர்ந்து இது போன்று திருட்டுத்தனமாக அந்த ஆற்றினுடைய தண்ணீர் பயன்படுத்தப்படுவதாகவும், அது விவசாய நிலத்திற்கு சென்று சேர வேண்டிய தண்ணீர் என்றும், ஆனால் இவர்கள் பல கன மோட்டார் கொண்டு பலவிதமான அந்த அதிக குதிரை திறன் கொண்ட மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீரை திருடுவதாகவும், அதே போல சாயப்பட்டறையிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவு நீர் சுத்திகரித்து இப்படித்தான் வெளியே விட வேண்டும் என அரசு பல நெறிமுறைகளை வகுத்துள்ளது. ஆனால் அந்த நெறிமுறைகளை எல்லாம் மீறி இவர்கள் இரவோடு இரவாக அந்த சாயப்பட்டறை கழிவுகளை சில நிறுவனங்கள் அந்த தண்ணீரிலே, நல்ல நீரிலே, ஆற்று நீரிலே, விவசாயத்துக்கு செல்லக்கூடிய நீரிலே, குடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய நீரிலே அவர்கள் கலந்து விடுகிறார்கள். இந்த முறைகேடுகளை தட்டி கேட்பதற்காக, அதனை செய்தியாக்குவதற்காக, அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக சென்ற நம்முடைய செய்தியாளரை அடித்து தாக்கியிருக்கிறார்கள். கரும்பு காடுகளிலிருந்து கல்லை வீசி அவருடைய தோள்பட்டை முட்டி காயம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சமூக ஆர்வலர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து நியூஸ் தமிழுக்கு இந்த புகார்களை அனுப்பி வந்தார்கள். எங்கள் பகுதியில, குறிப்பாக பள்ளிப்பாளையம் அருகில் இருக்கக்கூடிய இந்த சமயசங்கிலி, களியனூர் இந்த பகுதிகளில் செயல்படக்கூடிய சில சாயப்பட்டறைகள் முறைகேடாக செயல்படுகின்றன, இவர்கள் திருட்டுத்தனங்களில் ஈடுபடுகிறார்கள், விதிமீறல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றெல்லாம் புகார் தெரிவித்து வந்தார்கள். அந்த புகாரை செய்தியாக்க சென்ற நம்முடைய நியூஸ் தமிழ் செய்தியாளர் தாக்குதலுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த விஷயம் என்பது கடும் கண்டனத்துக்குரியது என்பது மட்டுமில்லாமல் அரசு இந்த விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு தொடர்ந்து இது போன்ற அந்த சட்டவிரோத செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதும் நியூஸ் தமிழுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.